சீமானோடு போட்டி போடுவது கால கொடுமை என நக்கலாக பேசிய திமுக வேட்பாளர் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது. இன்றைய தினம் அதற்காக வேட்புமனு தாக்கல் நிகழ்வு நடந்திருக்கு. முதல்ல இந்த விடயம் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போவே பார்த்திங்கன்னா திருமகன் ஈவேரா அவர்கள் காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டணியோடு அங்கே வெற்றி பெற்றிருந்தார். உடல்நல குறைவால் சில ஆண்டுகளில் அவர் உயிரிழந்தார். அவரை தொடர்ந்து அவரது தந்தையான EVKS இளங்கோவன் அவர்களும் பார்த்திங்கன்னா களத்தில் நின்று வெற்றி பெற்று 2 ஆண்டுகள் அவரும் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் உயிரிழந்ததால் இந்த 5 ஆண்டுகளில் 3வது முறை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்க இருக்குது. இதில் எப்படியும் அந்த இடத்துல நேர்மையாக தேர்தல் ஆணையமும் திமுகவும் செயல்படாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்தலையை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதிமுக, தேமுதிக, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கட்சி தொடங்கி 2026 நாங்கள் போட்டியிட போகிறோன்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகம் கூட இதிலிருந்து ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் திமுகவை முடித்து கட்டுவது தான் எங்களுடைய வேலை, அதனால் எங்களால் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்க முடியாது அப்படிங்கிறத பதிவு செய்தாங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. வேட்புமனு தாக்கல் செய்துவிட்ட பிறகு ஈரோடு மஞ்சள் மாநகரமாக இருந்தது. ஆனால் அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் மாநகரமாக மாறி இருக்குது. நெசவாளர்களோட நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, வணிகர்களுடைய நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்திற்கும் காரணம் என்ன? திமுகவுடைய இந்த கொடுமையான ஆட்சி தான். வேரோடு பிடுங்கி ஏறுவதை தவிர எங்களுக்கு வேறு பணி இல்லை அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்திருக்காங்க. அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த திமுகவுடைய வேட்பாளரான சந்திரகுமார் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களேன்னு சொன்னோடனே பொய்யும் புரட்டும் பேசி கொண்டு இருக்கவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியாக இருக்கிறதே ஒரு வியாதி. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை. நவீன அறிவியல் வளர்ச்சிங்கிறது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னும் கட்ட வண்டியில் போ அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் ஒரு தலைவர்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் எங்களோட நிற்கிறது பேசுகிறது அப்படிங்கிறதையே ஒரு கால கொடுமையாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன விடயம் தெளிவாக போகிறது அப்படின்னா, 13 வயசுலேருந்தே நான் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையில் இருக்கேன், ஈரோட்டை பற்றி எல்லாம் தெரியும்னு பேசக்கூடிய இந்த நபர் இருக்கார் இல்லையா, இந்த திமுக வேட்பாளர் செய்யக்கூடிய நலன்கள் என்ன அப்படிங்கிறத பேசி அவர் வாக்கு சேகரிக்கட்டும். நாம் தமிழர் கட்சியும் அவர்கள் கொண்டு வரப்போகிற நலத்திட்டங்களையும் சொல்லி வாக்கு சேகரிக்கட்டும். எது உண்மையிலே மக்களுக்கு நல்லதாக இருக்குன்னு சொல்லி மக்களே தேர்ந்தெடுத்து மக்களே தேர்ந்தெடுத்து அந்த நபரை வெற்றி பெற செய்யட்டும். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.